ஹாய் த ஜூஸீஸ். நான் உங்கள் நிஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜெஹப் பர்த்டேயோட ஸ்பெஷல் யூ மீன் ஹப்போட ஒரு ஒன் ஷாட் தாண்டா. அண்ட் ஒன் ஷாட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள் எல்லாக்கிட்டே ஒரு சின்ன விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ கேஜே ஹெவன் சேனலில் நான் லுமினார் அகாடமி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னு தெரில, நீங்கள் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதுக்காகவே நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் சீக்கிரம் அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பட் இன்றைக்கி நான் ஜெஹப்க்கு இங்கே ஒன் ஷாட் போட்டனால அங்கே லுமினார் அகாடமியோட 3rd எபிசோட் வராது. ஸோ நான் கண்டிப்பாக இன்னொரு 2 டேஸில் அடுத்த எபிசோடை நான் போட்டுருவேன். ஸோ எனக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கடா. இதே மாதிரி கமெண்ட் பண்ணி, இதே மாதிரி லைக் பண்ணி எனக்கு இப்படியும் உங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக கண்டினியூஸாக நான் வீடியோ போடுவேன். பட் அது போக போக கம்மியான மாதிரியோ இந்த மாதிரி எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாலும் கண்டிப்பாக எனக்கு என்னன்னு தெரில, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அடுத்த ஸ்டோரி போடணுன்னே தோண மாட்டேங்குது. சரி, ஓகே, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஸோ இந்த ஸ்டோரிக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுத்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கடா. அண்ட் ஒரு விஷயம் மறந்துட்டேன். ஹாப்பி பர்த்டே ஜெய்ஹோ பப்பா. இன்றைக்கி மாதிரியே நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும். இப்போ மட்டும் கிடையாது, எப்பயுமே லைஃப் ஃபுல்லாக நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக ப்ரே பண்ணிவிட்டு உங்களை நினச்சிட்டு அப்படியே தான் இருப்போம். ஸோ நீங்கள் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் லைஃப்பில் வந்து எங்கள் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. எங்கள் எல்லாரோட ஹோப் நீங்கள், எங்கள் எல்லாரோட சன்ஷைன் நீங்கள். ஸோ எப்பயுமே உங்களுக்கு அந்த சன்ஷைன் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்களும் ஹாப்பியாக இருங்க. எல்லா ஆர்மிஸுமே உங்களை ரொம்ப 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 லவ் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக ஜெஹுப்பா. அண்ட் ஒன் செகண்ட் ஹாப்பி பர்த்டே. சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். கதையோட ஆரம்பத்திலேயே ஒரு 13 வயசு பையன்தான் ரோட்ல நின்றுக்கிட்டு இருக்கான். ஒரு இடத்தையே வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ அந்த பையனோட காது கிட்ட வந்து யாரோ அப்படின்ற மாதிரி ஊதுறாங்க. ஸோ டக்குன்னு அந்த பையன் அவனோட கான்சியஸ்க்கு வந்துட்டு, ஆ என்னாச்சுடா, எதுக்காக இப்போ என்னோட காதில் இப்படி ஊதுற? ஷுகா, உன்னை எவ்வளோ நேரமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அப்படி என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த பையனும் அப்படியே ஷுகா எங்கே பார்த்துட்டு இருந்தாரோ அந்த இடத்த பார்க்குறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு பர்சன் ஜோக்கர் கெட்டப் போட்டிருக்காரு. அவரோட தலையில் அது எப்படி சொல்கிறது, இந்த ஜோக்கர் கேப் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி 2 சைட்லேருந்து தொங்கி அந்த ரெட் கலர் பால் இருக்குது. ஸோ நம்ம ஷுகா அதை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். உனக்கு அது பிடிச்சிருக்கா ஷுகா? ம், பாரு, ரொம்ப அழகாக இருக்குல்ல. அழகாக இருக்குன்னா எடுத்துக்க வேண்டியதானே. ஹோபா, உனக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல. நான் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டேனா அது கண்டிப்பாக எனக்கு கிடைக்காது. எனக்கு அது வேண்டாமே. நான் அப்படியே தூரமாக இருந்து ரசிச்சுக்கிறேன் போதும் அப்படின்ட்டு ஷுகா அங்கேருந்து மூவ் பண்ணுறாரு. சார் அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போகிறாரு. நம்ம ஹோபா அங்கேயே தான் நிற்கிறாரு. அவருக்கு ஒரு 13 வயசு தான் இருக்கும். அவர் அப்படியே திரும்பி அந்த ஜோக்கரை தான் பார்க்குறாரு. ஐ மீன் அந்த ஜோக்கர் கெட்டப் போட்டிருக்கா அந்த ஒரு பர்சனை தான் பார்க்குறாரு. ஸோ அப்படியே அவரை பார்த்துட்டு ஜெஹூப் அப்படியே ஒன் சைடில் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு, ஒரு மாதிரி ஈவிலா. ஸோ இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணால் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அப்படியே ஒரு மாதிரி ஏர்லி மார்னிங் ஆகுது. ஸோ டைம் ஒரு 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சவுண்ட் கேட்குது. அலாரம் சவுண்ட் காது கிட்ட ரொம்ப சத்தமாக இருக்கு. ஸோ நம்ம ஷுகா தான், ஹோபி அது அமத்துடா, காது வலிக்குது அப்படின்ற மாதிரி அவர் அப்படியே அது குப்பரை கடிச்சு படுத்துக்கிறாரு. ஸோ இப்போ அலாரம் பக்கத்தில் ஒரு கை அப்படியே எப்படி சொல்கிறேன்னா வாக் பண்ணி போதும், அந்த ஃபிங்கர்ஸ் வச்சு வாக் பண்ணோம்ல, ஸோ அந்த மாதிரி வாக் பண்ணி பெட்டில் இருந்து அந்த டேபிள் கிட்ட போய் அந்த அலாரத்தை டக்குன்னு அமர்த்துது. ஸோ அப்படியே அந்த கையை அமர்த்திட்டு அப்படி மறுபடியும் பெட்ஷீட்குள்ளே போயிட்டு மறுபடியும் போத்திட்டு படுத்துருது. ஸோ அப்படியே 1/2 hour அப்புறம் தான் நம்ம ஜெஹப் அப்படியே அந்த பெட்ஷீட் அப்படியே தள்ளி விட்டுட்டு அப்படியே எந்திரிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு டைம் பார்த்தா, ஸோ டைம் ஆல்ரெடி 1/2 hour லேட்டாக எழுந்திருக்காங்க. ஸோ நம்ம ஜெஹப் தான், ஐயோ இப்போ அவனை எழுப்பலனா கொன்னுடுவானே. ஏய் ஷுகா ஷுகா எந்திரடா எந்திரடா. ஏய் ஹோபி
தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். டைம் ஆச்சு சுகா 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 எந்திரி எந்திரி அப்படின்ட்டு நம்ம ஜெஹோப் அப்படியே சுகாவை எழுப்பிக்கிட்டே இருக்காரு. ஸோ சுகாவும் அப்படியே வேண்டா வெறுப்பா அந்த பெட்ஷீட்டை எடுத்துட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்துட்டு ஹோபியை பார்க்குறாரு. ஹோபியை பார்க்க அவரோட ஹெட்டில் அந்த ஜோக்கர் கேப் இருக்கும்லடா, அந்த கேப் மாட்டியிருக்காரு. நம்ம சுகா அப்படியே அதை பார்த்துட்டு அந்த கேப்பில் அந்த கார்னரில் ரெட் கலர் பாஞ்சஸ் தொங்கும்ல, ஸோ அதை பிடிச்சி லைட்டாக ஒரு மாதிரி இழுத்துட்டு உனக்கு இது ரொம்ப அழகாக இருக்குது ஹோபி அப்படின்ட்டு அங்கேருந்து அவர் போகிறாரு. ஸோ அப்புறமா ஹோபி தான் டிடி இருடா நானும் வரேன் அப்படின்ட்டு சுகா பின்னாடியே போகிறாரு. ஸோ சுகா பாத்ரூம்குள்ளே தான் வந்திருப்பான். ஸோ ஓபி அப்படியே உள்ளே வராரு. டிடி இரு நானும் வரேன் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே வந்துட்டு டோர் லாக் பண்ணிக்கிறாரு. ஸோ லாக் பண்ணிவிட்டு அப்படியே மிரரில் பார்க்குறாரு. ஆல்ரெடி சுகா வந்து ஜெஹோப்பை தான் பார்த்துட்ருப்பாரு. ஸோ ஜெஹோப்பும் அப்படியே சுகாவை பார்த்துட்டு அப்படியே எப்படி சொன்னால் நம்ம பேக்கப் பண்ண மாதிரி வந்து நின்றுட்டு ஸோ அவனோட அந்த சின்ன இருக்கும்ல அது வந்து சுகாவோட ஷோல்டரில் வைக்கிறாரு. ஸோ நம்ம சுகா தான் அப்படி இல்லாட்ட சிரிச்சிட்டு ஹோபா ஒன்று கேட்கட்டா? கேளு. என்ன ஆனாலும் நீ கூட இப்படியே இருப்பல்ல ஹோபா. சுகா உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா? சொல்லு. நீ இப்போ சிங்கிளாக இருக்கடா. ஸோ இதெல்லாம் உனக்கு இப்போ ஓகே. நீ ஒரு பர்சனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்ட இல்லை ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு நான் தேவைப்பட மாட்டேன் சுகா. நீ என்னை மறந்துடுவ. ஐயோ ஹோபி அப்படிலாம் பேசாதடா. மேபி எனக்காக ஒரு பர்சன் வந்தால் கூட நீ கூட இப்படியே இருப்பியா? எப்படிரா உன் கூடயே படுத்துக்கணுமா இல்லை இப்படி வந்து உன்னை பேக்கப் பண்ணிக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹோபி கேட்க அப்புறமா சுகா தான் அதுக்கப்புறம் எதுவுமே பேசலாமா சைலண்ட்டாக இருக்காரு. அப்புறமா ஹோபி தான் சரி 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 சைலண்ட் ஆகாதா, வடா பல்லு விளக்கணும் அப்படின்ட்டு ஸோ ஆளுக்கு ஒரு ப்ரஷ் எடுத்து அப்படியே ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஹோபி தான் ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தனடா சேர்ந்து குளிக்கலாமா அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம சுகா அப்படியே முறைச்சிட்டு வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஹோபி கண்டிப்பாக போகணுமா? டே எனக்கு ஏன்டா கையை பிடிச்சி வெளியே தள்ளுறேன், நானே போகிறேன்டா. ஆச்சோ மூடிட்டான்டா. மற்ற நேரத்துலலாம் கூடவே வச்சுருக்கான், குளிக்கும் போது மட்டும் என்னை வெளியே தள்ளி விட்டுறான். இவனை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சுத்தமாக தரல. ஸோ இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே போர்டில் எழுதிட்டு இருக்காரு சாக் பீஸ் வச்சு. அப்படியே அவர் எழுத வேண்டியதில் எழுதி முடிச்சுட்டு அப்படியே திரும்பி அவர் எழுதினதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அப்போ ஒரு முணுமுணுன்ற வாய்ஸ், டீ அந்த ப்ரொஃபஸர் பார்த்தியா இவ்வளோ அழகாக இருக்காரு? யாரு? அதான்டா சுகா ப்ரொஃபஸர். பார்த்தியா இல்லையா? இல்லை நான் பார்க்கல. அவர் இன்னைக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டே வந்திருக்காரு. பட் எவ்வளோ அழகாக கிளாஸ் நடத்துகிறாரு. இவர் இப்படி நடத்தினா எப்படிரா கிளாஸ் கட்டடிக்க தோணும்? கிளாஸ்லாம் கட் அடிக்கக்கூடாது. ஆமாம்மா நாங்கள் இனிமேல் கிளாஸ்லாம் கட் பண்ண மாட்டோம். அதுவும் சுகா சாரோட கிளாஸ்னால் கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ற மாதிரி அந்த பையனை சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இப்போ அந்த கேட்டுட்டு இருந்த பையன்தான் அப்படியே கொஞ்சமாக அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். அவனோட கண்ணெல்லாம் ஒரு மாதிரி படன்னு துடிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அவன் ஒரு ஸ்பெட்ஸ் போட்டிருக்கான். ஸோ ஒரு மாதிரி ரவுண்டாக அந்த ஸ்பெட்ஸ். ஸோ அந்த ஸ்பெட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக பிடிச்சிட்டு அவனோட கண் இமையை ஒரு மாதிரி படன்னு அடிச்சுட்டு பார்க்கலாமா வேணாமன்ற ஒரு பயத்தோட ஒரு சின்ன தயக்கத்தோட அப்படியே அந்த கண்ணு நிமிர்ந்து நம்ம சுகாவை பார்க்குது. ஸோ சுகாவும் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்டில் அந்த பையனை பார்த்துருப்பான். நம்ம சுகா அந்த பையனை பார்க்குறான்னு தெரிஞ்ச அந்த செகண்ட் அப்படியே அவன் கண்ணை கீழே இறக்கிடுறான். ஸோ அப்போ அந்த பையன் பக்கத்தில் இருக்க அந்த பையன், ஜிம்மீன் அவர் ஒன்றை தாண்டா பார்க்குறாரு, சும்மா இருடா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் ஒன்றை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு, நிமிர்ந்து பார்த்து தோலை. என்னையவா எதுக்கு அப்படின்ட்டு நம்ம ஜிம்மீன் தாண்டா மறுபடியும் அதே பதட்டத்தோட அப்படின்னு நிமிர்ந்து பார்க்குறான். சுகா அவனை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிம்மீனுக்கு ஒரு மாதிரி இதுவாகிட்டு அவன் அப்படியே கண்ணை மறுபடியும் கீழே இறக்கிட்டு உட்காந்துக்கிறான். அவர் ஏதோ பண்ணுறாரு, நீ வாய் மூடேண்டா
ஆ உன்னை பார்த்தா உன்னை பார்க்குறான்னு தானே சொல்ல முடியும், வாய் மூடுன்றல அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம சுகா இங்கே பார்த்துக்கிட்டே இருக்க. ஸோ டக்குன்னு அப்படின்ட்டு அவன் காதில் ஜெஹப் பூதுறான். ஜெஹப் நாயே அப்படின்ட்டு அவன் அப்படியே முறைச்சிக்கிட்டே திரும்ப. ஸோ ஜெஹப் தான் ஒரு மாதிரி சிரிச்சிட்டே, அங்கே என்ன பார்க்குறீங்க சார் அப்படின்றான். சுகா எதுவுமே சொல்லலை, சைலண்ட்டாக அப்படியே அவனோட சாக் பீஸ் எடுத்துகிட்டு அவன் அப்படியே மறுபடியும் போர்டை பார்த்து திரும்பி மறுபடியும் எழுதி போட ஆரம்பிக்கிறான். ஸோ நம்ம ஜெஹப் தான் அப்படியே சுகா கிட்ட வந்து நின்றுட்டு, என்னடா அவனை அப்படி பார்த்தா விழுந்துட்டியா சுகா? ஸோ இப்படி நம்ம ஜெஹப் கேட்க நம்ம சுகா தான் மறுபடியும் ஜெஹப் பக்கம் திரும்பிட்டு முறைக்கிறாரு. ஸோ அப்போ கூட நம்ம ஜெஹப் வாயை மூடாம, அந்த பையன் ரொம்ப அழகாக இருக்கான்ல சுகா, ஒரு மாதிரி கண்ணாடிலாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கான். அவன் கண்ணு பார்த்தியா, உன்னை நிமிர்ந்து பார்க்கும் போது படப்பட படப்பட நடிச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் உன் கண்ணை பார்த்துட்டு அப்படியே ஸ்டெக் ஆகிட்டான்டா சுகா அப்படின்றான். ஸோ சுகா அப்படியே அவரோட சாக் பீஸ் எழுதிட்டு இருந்திருக்கோம். ஸோ டக்குன்னு நிற்கிது. ஸோ நம்ம சுகா மறுபடியும் ஜெஹப் ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம ஜிமின் பக்கமாக திரும்புகிறாரு. ஸோ நம்ம சுகா தான், நீ எந்திரி. நானா? நீ தான் ப்ரௌன் கலர் ஷர்ட், எந்திரி. ஓகே அப்படின்ட்டு ஜிமின் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாரு. ஸோ நம்ம சுகா, உன்னோட பேர் என்ன? என்னோட பேர் சொல்லு. ஜிமின். ஓ ஜிமின், சொல்லுங்க. என்னை பார்க்க பேய் மாதிரி இருக்கா? என்னை பார்க்க பேய் மாதிரி இருக்கான்னு கேட்டேன். இல்லை இல்லை சார், இதுக்காக இல்லை. எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறா? நீ எதுக்கு என்னை பார்த்துட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டா? அது சார் அது அப்படின்ற மாதிரி நம்ம ஜிம்மின் நம்ம தயங்கிட்டே நிற்க. ஸோ பக்கத்துலேருந்து ஜிம்மினோட ஃப்ரெண்டு தான். சார், அவன் எல்லார்கிட்டையுமே அப்படி தான், யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம்லாம் அட்டாச் ஆகிட மாட்டான் சார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்ல. ஸோ அப்போ நம்ம சுகா தான் அப்படி ஜிமின் ஒரு கிளாஷ் பார்க்குறான். ஜிமின் கையில் ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிக்கிட்டே அப்படியே அணைச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டே ரொம்ப பயந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம சுகா அப்படியே பார்த்துட்டு உட்காரு அப்படின்றாரு. ஸோ ஜிமின் டக்குன்னு உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம ஜெஹப் தான் அப்படி சுகாவை பார்த்துட்டு, எதுக்கு சுகா அந்த பையனை மிரட்டுற? உன்னை யாரும் பார்க்கவே கூடாதாடா, எவனாவது பார்த்தா இப்படிதான் மிரட்டி விடுவியா? அவனே பார்க்கறதுக்கு அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி எவ்வளோ க்யூட்டாக அமைதியாக அப்படியே பயப்படுறான்டா. அந்த பிள்ளைய போய் மிரட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஹப் கேட்குறாரு. சுகா அது எதையுமே கண்டுக்காம அவர் பாட்டுக்கு கிளாஸ் நடத்த ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே லஞ்ச் பிரேக் ஆகுது. ஸோ சுகா வந்துட்டு அவரோட ஸ்டாஃப் ரூம் போயிடுறாரு. ஸோ சுகாவுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவலாக ஒரு தனியாக ஸ்டாஃப் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவரோட புக்கெல்லாம் வச்சுட்டு அவர் அப்படியே அவரோட சேரில் போயிட்டு உட்கார்றாரு. அவரோட தலையில் கை வச்ச மாதிரி. ஸோ டக்குன்னு ஒரு கை யாரோ தட்டி விட்றாங்க. என்னடா அந்த பையனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கியா? ஜெஹப், உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரிலாம் எனக்கு யார் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ என்ன இந்த மாதிரி விஷயத்துலலாம் கம்பல் பண்ணாத ஜெஹப். இங்கே பாரு சுகா, நீ அவனை பார்க்குற, நான் மட்டும் கூப்பிடலன்னா நீ அவனை அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்திருப்ப சுகா. எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? ஓ உனக்கு பிடிச்சிருக்கா, அவன்கிட்ட பேசலா, தப்பு கிடையாது. ஜெஹப், என்னால் ஒரே விஷயத்த உன்கிட்ட இத்தனை வாட்டி சொல்லி சொல்லி புரிய வைக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், உனக்கே தெரியுதுல்ல எனக்கு புரிய வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீ என்ன பண்ணணுமா, ஒழுங்காக போயிட்டு அந்த பையன்கிட்ட பேசணுமா. ஜெஹோ ப்ளீஸ்டா, என் கூடலாம் யாராலுமே இருக்க முடியாதுடா, என்னை ஹேண்டில் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். இங்கே பாரு சுகா, நான் சின்ன வயசுலேருந்து உன் கூட தான் இருக்கிறேன். எனக்கு தெரியாதா உன்னை பற்றி? உன்னை யார் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்த பையனால் முடியும்டா, அதுவும் ஒன்றை ஹேண்டில் பண்ண முடியும் சுகா அப்படின்ட்டு சுகா பக்கத்துலேயே சுகாவுக்கு நேராக இருக்க அந்த டேபிள் மேலே ஏறி உட்காரான் ஜெஹோப். ஸோ அப்போ நம்ம சுகா அப்படியே நம்ம ஜெஹோப்போட ஃபேஸ் கிட்ட அவனோட கையை எடுத்துகிட்டு போகிறான். ஸோ அப்படியே அவனோட சீக்ஸில் இடத்த தடவி கொடுத்துட்டு, ஜெஹோப் நீ என் கூட இருப்படா, நீ எனக்கு வேற. ஆனால் இந்த மாதிரி
புதுசாக வரவங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க ஜெய்ஹோப். அப்புறம் நிறைய பெயின் இருக்கும், அதெல்லாம் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாதுடா அப்படின்ற மாதிரி சுகா சொல்ல. ஸோ அப்புறம் ஜெய்ஹோப் அப்படியே அவனோட கணத்துலேருந்து கையை தட்டி விட்டுட்டு, இங்கே பார் சுகா, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்து வச்சுக்கேன், அப்புறம் நீ ஆம்பளை அவ்வையாராக தான் போவேன். நான் அவ்வையாராக கூட போயிட்டு போகிறேன்டா, பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு ஜெய்ஹோப்போட கேப்பில் இருக்க அந்த ஸ்பாஞ்சை பிடிச்சி அமுக்கி அமுக்கி விளையாண்டுட்டு இருக்காரு சுகா. ஸோ சுகா ஃபேஸில் லைட்டாக ஸ்மைல் தான் இருக்கு. ஸோ ஜெய்ஹோப் தான் ஒரு மாதிரி மூஞ்சி அப்படியே இந்த சோகத்தில் அப்படியே வாய் அப்படி தொங்கிப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அப்புறமா சுகா தான் அப்படி அவனோட ஃபிங்கர்ஸ் நம்ம ஜெய்ஹோப்போட லிப்ஸு கிட்ட கொண்டு வந்து ஒரு மாதிரி லைட்டாக சிரிக்க வச்சுட்டு, நீ சிரிச்சாதாண்டா அழகாக இருப்ப, உன்னோட சிரிப்பு தான் என்னையும் சிரிக்க வைக்குது, உனக்கு தெரியுமா? போ, நீ என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிற. டேய், நீ சொல்கிற விஷயம் சரி கிடையாது. அவன் என்னோட ஸ்டூடெண்ட். நான் இன்றைக்கி தான் இந்த காலேஜுக்கே வந்திருக்கிறேன். அந்த பையன் ரொம்ப இன்னசென்ட்டாக வேற இருக்கான். நீ சொல்கிற மாதிரி அவனாலாம் கண்டிப்பாக நான் ஹேண்டில் பண்ண முடியாது. ஆனால் சுகா, எனக்கு நல்லா பச்சையாக தெரியுது சுகா, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதுவும் எப்படி கொல்ல கொல்லையாக பிடிச்சிருக்கு. எதுக்கு நடிக்கிற சுகா? உனக்கு பிடிச்சிருக்கனா அவன்கிட்ட போய் சொல்லு. அவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா மேபி போக போக கூட எல்லாம் பழகிக்கொள்ள சுகா. இல்லை, எனக்கு தெரிஞ்சு அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை. நீ எல்லாம் பேசாத ஹோபி விட. இங்கே பார் சுகா, இந்த ஹோபி சொன்னால் சுகா கேட்கணும். ஸோ அப்போ நம்ம சுகா தான் அப்படி நிமிந்து நம்ம ஜெய்ஹோப்பை பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சிட்டு, சரி உன் ஆசை ஏன் கேட்பானா, மேபி அவனுக்கு என் மேலே ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்தா அவனே என்கிட்ட சொன்னானா பார்க்கலாம். அவனையும் அதை சொல்வானா? நீ தான் சுகா போகணும். வாய்ப்பே இல்லை, நான்லாம் போக மாட்டேன். இங்கே பாரு சுகா, என் பேச்சை கேள அப்படின்ட்டு நம்ம ஜெய்ஹோப் தான் சுகா உட்காந்து செல்ல கொஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்புறம் சுகா தான் மாட்டேன். மேபி அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அவனே என்கிட்ட வந்தா என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான் அப்படின்னா கண்டிப்பாக நான் நீ சொன்னதை பற்றி யோசித்து பார்க்குறேன். பட் அப்படி இல்லாமல் நீ என்ன போக சொன்னா அதெல்லாம் என்னால் கண்டிப்பாக முடியாது ஹோபா, இப்போவே சொல்லிட்டேன் அப்படின்ட்டு ஜெய்ஹோப்பை நம்ம சுகா அப்படி லைட்டாக அவர் கணத்தை பிடிச்சி கிள்ளி அவர் அப்படியே ஒரு ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ நம்ம ஜெய்ஹோப் தான் அவர் அப்படியே ஒரு கண்ணத்தடியே தடவிட்டு சொல்லுவான் அவனே அவனோட லவ்வை கண்டிப்பாக சொல்லுவான் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் ஒரு மாதிரி நாட்டியாக சிரிக்கிறாரு. அவரோட ஒன் சைடில் சிரிக்கிறாரு. அது பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ அப்படியே ஒரு 2-3 டேஸ் கிட்ட ஸ்கிப் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் தான் காரிடாரில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் ஜிமினோட ஃப்ரெண்டுமே இருக்கான். ஸோ அந்த பையன் அப்படியே நிறையா பேசிக்கிட்டே வரான். ஜிமின் எதுவுமே பேசலாம், அப்படியே சைலண்டா அப்படின்ட்டு அவன் பேச இவன் கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவன் நடந்து வந்துக்கிட்டு இருக்க. ஸோ டக்குன்னு சுகா அவரோட ஸ்டாஃப் ரூம் விட்டு வெளியே வர நம்ம ஜிமினை லைட்டாக இடிச்சு நிற்கிறான். ஏய், அது போக மாட்டேன். சாரி சார். ஜிமின்னியா? சாரி சார், வேணும்னு இருக்கல. பரவாயில்ல போ அப்படின்ட்டு சுகா அப்படியே சிரிச்சுட்டு போகிறாரு. ஸோ சுகா சிரிக்கிறத பக்கத்தில் இருந்த ஜிமினோட ஃப்ரெண்டு பார்த்துருப்பான். டேய் ஜிமினா, அந்த சருக்கும் மேலே ஏதோ இருக்குடா. ஏன்னு அப்படி சொல்கிறேன்? பாத்தியா, ஃபஸ்ட்டு யாருன்னு தெரியாதப்போ அப்படி திட்ட வந்தார். நீன்னு தான் தெரிஞ்சக்கப்புறம் திட்டாமலே போகிறாருடா. பத்தாக்குறைக்கு சிரிச்சிட்டு வர போகிறாரு. அந்த சார் சிரிச்செல்லாம் நான் பார்த்ததே இல்லைடா. நான் மட்டும் இல்லை, இந்த காலேஜில் எவனுமே அந்த சார் சிரித்து பார்த்துருக்க மாட்டான். ஆனால் உன்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாருடா அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த என்ன சொல்ல நம்ம ஜிமின் தான். நிச்சயமாவா? ஆமாம், திரும்பி பாரு, இப்படி போகிறாரு பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமின் அப்படியே திரும்புகிறான். ஸோ பார்த்தா சுகா அப்படியே நம்ம ஜிமின் ஒரு கிளாஸ் திரும்பி பார்க்குறாரு. ஸோ அப்படியே பார்த்துட்டு ஒரு லைட்டாக சிரிச்சிட்டு தான் போகிறாரு. ஸோ ஜிமினுக்கு அது ஒரு மாதிரி அவனோட மனசுக்குள்ள ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. அவனை ஒரு அன்ஸ்டேபிள் ஐஸில் அப்படியே நம்ம சுகாவை தான் பார்க்குறான். ஒரு மாதிரி தயங்கி சுகா சிரிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்காரு. அவரோட பேக் வியூவை தான் நம்ம ஜிமின் பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி
அவர் ரொம்ப அழகா தாண்டா இருக்காரு. ஜிமினா, என்னடா? ம், ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் என்னை பார்த்து சிரிச்சாருன்னு நீ சொல்லும் போது எனக்கு அப்படியே மனசெல்லாம் சில்லுன்னு இருக்குடா. அப்படியா ஜிமினா? அப்போ கடைசியாக உனக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேசாம வாடா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அங்கேருந்து அவனோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இப்போ அப்படியே அன்றைக்கி நைட் ஆகுது. சுகா அவனோட வீட்டில் இருக்கான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜெய்ஹூப் தான் டைனிங் டேபிளில் சுகா பக்கத்துலேயே உட்காந்துட்டு சுகா சாப்பிட்றத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ சுகா தான் ஆ அப்படின்றான். ஸோ ஜெய்ஹூப் தான் எனக்கு வேணாண்டா. சரி சொல்லு, இன்னைக்கு நீ வராத, நீ இன்னைக்கு வீட்டிலே இருன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போனியே, அப்படி என்னதான் நடந்துச்சு காலேஜில்? சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு யுகாட கையை பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டுறான் ஜெய்ஹோப். சரி 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 சொல்கிறான். இன்னைக்கு ஜிமினை பார்த்து நான் சிரித்தேன், அவனும் என்னை பார்த்த. அப்படியா, கங்க்ராச்சுலேஷன்ஸ், இதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜி அப்படின்ட்டு நம்ம ஜெஹப் ஓடி போயிட்டு நம்ம சுகா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். அவன் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான்ல, போயிட்டு ஜெஹப் நின்ன மணிக்கு குனிஞ்சி சுகாவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். கங்க்ராச்சுலேஷன்ஸு அப்படின்றான். ஸோ அப்போ நம்ம சுகா அப்படியே சிரிச்சிட்டு, எனக்கு தெரில ஜெஹப், நீ சொன்னதை நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். நான் இந்த 2-3 நாள் அவனை நோட் பண்ணதுச்சு சொன்னால் ரொம்ப நல்ல பையன்டா. ஆனால் அப்படின்ட்டு சுகா அப்படியே அவரோட சாப்பாடை போட்டு பிணைஞ்சிக்கிட்டே ஒரு மாதிரி தயங்கி நிற்கிறத நம்ம ஜெஹோப் பார்க்குறான். என்னாச்சு சொல்லு, சால்வ் பண்ணதான் நான் இருக்கனே. இங்கே பாரு ஜெஹோப், எனக்கு இருக்கிற ப்ராப்ளம் பற்றி உனக்கு தெரியும். அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சா என்ன என்ன நினைப்பான்? அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்ட எதுவும் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் அது ரொம்ப நாளைக்கு அது என் கூட இருக்காது. அது உனக்கும் நல்லா தெரியும்ல ஜெய்ஹோப். சுகா, இந்த கேப்பு பார்த்தியா? நீ ஆசைப்பட்டடா, நான் இது உனக்காக கொண்டு வந்தேன். இப்போ இது ஹோங்கிட்ட இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஜெய்ஹோப் அப்படியே அந்த கேப்பை கரட்டி நம்ம சுகாவோட தலையில் வைக்கிறான். அப்படியே வச்சுட்டு, பார்த்தியா இப்போ இது உன்கிட்ட இருக்கு, 10 வருஷமா இது உன்கிட்ட தாண்டா இருக்கு, அதுவும் ரொம்ப பத்திரமா இருக்கு. இந்த கேப்பையே நீ இவ்வளோ அழகா பார்த்துக்கிறடா. பார்த்தியா இது எவ்வளோ அழகா இருக்கு இந்த கேப். நான் அதை அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கு சுகா. ஸோ உன் கூட எதுவும் இருக்காதுன்னு நீ சொல்லாத. நீ முயற்சி பண்ணா உன்கிட்ட கண்டிப்பாக அது இருக்கும். நீ ஏன் நினைச்சாலும் அது ஒன்று விட்டு போகாது, என்ன மாதிரி. எனக்கு தெரியும் ஜெய்ஹோப், ஆனால் ஜிமின் ஒன்றும் பொருள் கிடையாது. அவனை அப்படி இழுத்து பிடிச்சி என்கிட்டயே வச்சுக்க. அவனுக்கு என்னை பற்றி தெரிஞ்சா, உன்னை பற்றி தெரிஞ்சா என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் அதை சொல்லலான்னு நினைக்கிறேன். சொல்லு, எந்த தப்பு இல்லையே. ஆனால் சொல்ல பயமாக இருக்கு ஜெய்ஹோப். மேபி அவனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு கண்டிப்பாக அவன் என்னை விட்டுட்டு போயிடுவானோன்னு. ஐயோ சுகா, சரி விடு, உனக்கு சொல்ல பயமாக இருக்கா? நான் சொல்கிறேன்டா, அதுலலாம் ப்ராப்ளம் இல்லை. என்ன ஜெய்ஹோப் சொல்கிற? நீ சொல்ல போறியா? நீ சொல்லி அவனுக்கு எப்படி புரியும்? இங்கே பாருடா, நீ சொன்ன என்ன, நான் சொன்ன என்ன, அதெல்லாம் புரிஞ்சுப்பான்டா. ஜிமின் ரொம்ப நல்ல பையன், அவனால் கண்டிப்பாக உன்னை புரிஞ்சுக்க முடியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா இன்னும் நல்லா புரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி ஜெஹப் சொல்ல. ஸோ நம்ம சுகா தான் நம்ம ஜெஹப் அப்படியே பார்க்குறாரு, நம்ம ஸ்மைல் பண்ணுறாரு. ஸோ நம்ம சுகா நம்ம ஜெஹப் கிட்ட அப்படியே எழுந்திரிச்சு அவரை அப்படியே ஹக் பண்ணிட்டு, தேங்க்யூ ஜெஹப், என் லைஃப்பில் என் கூட இவ்வளோ தூரத்துக்கு இருக்கிறதுக்கு. எனக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு எனக்கு தெரியும். தேங்க்ஸ்டா. ஏச்சே, உன் தேங்க்ஸ் மண்ணாங்கட்டி குப்பையெல்லாம் கொண்டு போயிட்டு அந்த பக்கம் எங்கேயாவது போடு, எனக்கு இந்த ஹக்கு போதும் அப்படின்ட்டு ஜெய்ஹோப் அப்படியே சுகாவை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஜிமின் தான் அவன் கிளாஸில் உட்காந்துட்டு இருக்கான். ஜிமின் பார்க், சொல்லுடா என்ன? உன்னை லைப்ரரிக்கு சுகா சார் கூப்பிட்டாரு. சுகா சாரா? ஆமாம், போ சீக்கிரம் கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் வந்து கிளாஸில் உட்காந்துக்கிறான். ஸோ நம்ம ஜிமின் தான் ஒரு மாதிரி தயக்கத்தோட, என்னடா பண்ணுறது, கூப்பிட்ருக்காருல, போயிட்டு பேசு
டேய் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னே தெரியலையே. நான் போயிட்டு என்னத்தடா பேசுறது? கூப்பிட்டார்ல என்னன்னு கேள்றா போதும். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணிட்டு வா. உனக்கு என்ன பேசவா சொல்லித்தரணும்? என்கிட்ட மட்டும் அந்த வாய் அடிக்கிறடா நீனு. ஆனால் இப்படி சுக்கா சாருன்னு சொன்னால் மட்டும் வாயில்லா பூச்சி மாதிரி பண்ணு. சும்மா இரு. ஐயோ எனக்கு பயமாக இருக்குடா. ஐயோ செவ போ 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 கூப்பிட்றாருல என்ன கேட்டு வாப்போ அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்டும் சொல்லி அவனை அமுச்சு விடுறான். ஸோ நம்ம சுகாவை தேடி நம்ம ஜிமின் அப்படியே லைப்ரரி சைடு வரான். ஸோ உள்ளே வந்துட்டு அங்கே லைப்ரரி இன்சார்ஜ் இருப்பார். அவர்கிட்ட சுகா சார் எங்கே இருக்காரு? அவர் அந்த லாஸ்ட் ட்ராக்கில் புக்ஸ் தேடிட்டு இருந்தார். போ நீ வந்தா உன்னை அமுச்சு விட சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது தூரத்தில் சுகா ஒரு இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே பொறுமையாக நடந்து போகிறான். ஸோ ஜிமின் ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருப்பான். ஓகே ப்ரௌன் கலரில் ஒரு ஹுட்டி மாதிரி போட்டிருப்பான். ஸோ அவன் கையில் எப்பயுமே ஒரு நோட் புக் வச்சுருப்பான். ஸோ அந்த நோட் புக்கை அப்படியே நெஞ்சோடு அணைச்சபடி அப்படியே பொறுமையாக நடக்கிறான். அப்படியே அங்கே இருக்கிற அந்த லாஸ்ட் ரேக்குக்கும் போயிட்டு அப்படியே பார்க்குறான். அங்கே சுகா இல்லை. ஸோ நம்ம சுகா ஒரு தூரத்தில் இருந்து நம்ம ஜிமினை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே நம்ம சுகாவோட காதில் அப்படின்னு ஒரு சவுண்டு. ஸோ நம்ம சுகா தான் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு ஓ அவன் வந்துட்டான், இங்கே என்ன பண்ணுற? இப்போ பேச அவன்கிட்ட. போகிறேன்டா, ஆனால் எங்க இதுக்கு ஒரு ஆன்சர் கொடு. நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லை சும்மா? ஜெஹோப் இது அதுக்கான நேரம் இல்லை ஜெஹோப். போ ஜெஹோப், அவன்கிட்ட சொல்லு ஜெஹோப். அவனை இல்லை நாங்கள் வந்து போயிட போகிறேன்டா, போடா. சொல்லு சுகா. இதுக்கு ஆன்சர் தெரியாமல் நான் போய் அவன்கிட்ட பேசி வந்துட்டு என்ன பிரயோஜனம்? சொல்லு, நீ அவனை லவ் பண்ணுறியா இல்லையா சுகா? ஜெஹோப் சரி சரி நான் அவனை லவ் பண்ணுறேன். எனக்கு அவனை பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சு. நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். போதுமா போ அவன்கிட்ட பேசு அப்படின்ட்டு சுகர் மாதிரி படத்தமாகறான். ரொம்ப படபடன்னு பேசுகிறான். சரி சரி கூல் ரிலாக்ஸாரு, நான் போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஜெய்ஹோப் அப்படியே அங்கேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் தான் சரி சார் இல்லை நம்ம ஏதாவது படிக்க புக்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அங்கே இருக்க அந்த ரேக்கில் ஏதாவது புக் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஸோ ஜிமின் அப்படியே அங்கே இருக்கிற ஒரு மேலே இருக்கிற ரேக்கில் அப்படியே எக்கி எக்கி புக் எடுத்துக்கிட்டு இருக்க. ஸோ அப்போ தூரத்தில் இருந்த ஒரு ஐஸ் அப்படியே நம்ம ஜிமினை பார்க்குது. ஸோ இப்படி பார்க்குறத நம்ம ஜிமினுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவனோட கையை கீழே இறக்கிட்டு யார் என்ன பார்க்குறது இல்லை அது என்னோடய இமேஜினேஷனா, யாராவது அங்கே இருக்கீங்களா அப்படின்ட்டு ரொம்பவே பொறுமையாக கேட்குறான். ஸோ அப்போ அந்த எப்படி சொல்லணும்னா ஒரு புக் ரேக்கு பின்னாடி இருந்த அப்படியே ஜெய்ஹோப்போட கண்ணு மட்டும் அப்படியே எட்டி பார்க்குது. ஸோ அந்த கேப் வந்து நல்லா ரிவ்யூ ஆகுது நம்ம ஜிமினுக்கு. ஸோ ஜிமின் ஒரு நிமிஷம் பயந்துட்டான். எப்படி இருக்குன்னா அது லாஸ்ட் ட்ராக் ஓகேவா. அந்த லாஸ்ட் ட்ராக்கில் வந்துட்டு ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும். ஜிம்மி நிற்கிற இடமே ஒரு மாதிரி இருட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல லைட் ஆனில் இல்லை. ஸோ இருட்டாக தான் இருக்குது. ஸோ அந்த தொப்பி மட்டும் நல்லா கிளியராக தெரியுது. ஜிஹோப்போட கண்ணு நல்லா கிளியராக தெரியுது. நம்ம ஜிம்மின்தார் மாதிரி பயந்து அந்த செவத்தோட செவரை அப்படியே ஒட்டி நிற்கிறான். அவன் ஒரு புக்கை அணைச்சி அப்படி நின்றுக்கிட்டு இருக்கான். கண்ணெல்லாம் பயத்தோட அப்படி நிற்கிறான். ஸோ அப்போ நம்ம ஜிஹோப் அப்படியே மறுபடியும் அப்படியே ஒளிஞ்சிக்கிறாரு. மறுபடியும் அப்படியே எட்டி பார்க்குறாரு. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அப்படியே அங்கே இருக்கிற அந்த டல்லான லைட்ஸ் இருந்திருக்கும் அங்கே. ஸோ அந்த டல்லான லைட்ஸுமே ஒரு மாதிரி டக்குன்னு ஆஃப் ஆகுது. ஸோ ஆஃப் ஆகுறது நம்ம ஜிமினுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. யார் 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 அது அப்படின்ட்டு ஒரு மாதிரி பதட்டமாகறான். ஸோ அப்போ ஒரு சவுண்ட், நான் யாருன்னு உனக்கு தெரியாது ஜிமின், ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அது பேசாத ஜிமின், நான் உன்கிட்ட சுகா சாரை பற்றி
ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஜிஹோப் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜிமின், சுகா சார் பற்றியா? எதுக்கு? என்ன விஷயம்? அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாம், உன் சுகாவுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கு. என்னோட சுகாவா? ஆமாம், நீ தான் சுகாவை லவ் பண்ணுறல. நான் அப்பெல்லாம் சொன்னதே இல்லையே. ஓ, அப்போ நீ அவனை லவ் பண்ணலையா? ஆனால் அந்த சுகா உன்னை ரொம்ப பைத்தியமாக லவ் பண்ணுறான், உனக்கு தெரியுமா? சுகா சாரா? ஆமாம், உன் சுகா சார் தான் உன்னை ரொம்ப 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 பைத்தியமாக லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜெய்ஹோப் அப்படியே நம்ம ஜிமின் கிட்ட வராரு. அவரோட ப்ரீத் அப்படியே நம்ம ஜிமின் மேலே விழுகிறது நம்ம ஜிமினுக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்போ நம்ம ஜெய்ஹோப் தான், நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா ஜிமின்? அவனோட அழகை பார்த்து சுகா விழுந்துட்டான், அவனை லவ் பண்ணுறான். இப்போ கூட உங்ககிட்ட பேச என்ன அவன் தான் அமுச்சு வச்சான். ஏன்னா அவனுக்கு உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்கிற அளவுக்கு தைரியம் இல்லை. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நான் ஜெய்ஹோப், எனக்கு என்ன தோணுதோ நான் அதை தான் பண்ணுவேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்வேன். நான் அப்படி வாழ்ந்தா நிறைய பேர் என்னை பைத்தியம்னு வாங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. ஆனால் எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும். என்னோட ஹேட் பார்த்தியா? இந்த ஹேட் சுகாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை எப்பவுமே என்னை கழட்டவே விட மாட்டான், என்னை போட்டுகிட்டே இருக்க சொல்வான். ஸோ எனக்கு என்னன்னா அப்படின்ட்டு அந்த ஹேட்டை கழட்டி நம்ம ஜிமினோட ஹெட்டில் ஜெய்ஹோப் வைக்கிறாரு. ஸோ நம்ம ஜிமின் நம்ம பயந்துட்டு, ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது, ஃபேஸ் கிளியராக இல்லை. ஸோ திடீர்னு அந்த மாதிரி மேலே கை வைக்கிற மாதிரி வர பயப்படுறான். ஸோ அப்புறம் ஜெய்ஹோப் தான், பயப்படாது ஜிமினா, பயப்படாத, நானும் ஒன்றும் பண்ண மாட்டேன் ஜிமினா, நீ என்ன நம்பலாம். நான் சுகாக்காக தான் அவன்கிட்ட பேச வந்தேன். சுகா அவனை ரொம்ப லவ் பண்ணுறான் ஜிமினா, அவனை விட்டுற மாட்டேல்ல அப்படின்ட்டு மறுபடியும் கிட்ட வந்து கேட்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், விட்டுற மாட்டேன், கொஞ்சம் தள்ளி இருங்களேன். தள்ளி இருக்கேன். ஆனால் அவனுக்கு யாருமே இல்லைடா. உனக்கு புரியுதா நான் சொல்ல வருது? சுகாக்கு யாருமே இல்லை அப்படின்ட்டு ஜெய்ஹோப்க்கு லைட்டாக ஒரு மாதிரி திக்குது. ஸோ அப்போ நம்ம ஜிமின், ஏன் அப்படி சொல்கிறீங்க? நீங்கள் அவருக்காக தானே வந்து பேசுகிறீங்க, நீங்கள் அவருக்காக இருக்கீங்க. அதை மட்டும் இல்லாமல் புரியுது ஜிமினா, நீ அவனுக்காக இருக்க அதானே? இருக்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு பேசலாம்ல, எனக்கு இது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. புரியுது. ஆனால் லைட் போட்டால் எனக்கு பேச வருமானு தெரியலையே, அதனால தான். இப்படி இருக்கட்டுமே, நான் இப்போ பேசிட்டு போயிடுவேன், நீ கேளு அப்படின்ட்டு நம்ம ஜெய்ஹோப் தான் ஒரு மாதிரி நம்ம ஜிமின் கிட்ட பேசுகிறான். ஜிமினும் ஜெய்ஹோப் பேசுகிறத பொறுமையாக கேட்குறான். சுகாக்கு யாருமே இல்லை, அவனுக்கு சின்ன வயசுலேருந்து நான் மட்டும்தான். அப்புறம் இந்த ஹேட் நான் தான் சுகா கிஃப்ட் பண்ணேன், உனக்கு தெரியுமா? சுகா அதை ஏன் தலையில் போட்டு விட்டுட்டு, இது எப்பயுமே நீ போட்டுக்கணும், நீ கழட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னான் தெரியுமா? ஆனால் நான் எதுக்காக அதை கழட்டணும்னு தெரியுமா? இதுக்கப்புறம் அவன் லைஃப்பில் நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி நீயும் இருப்ப, என்னை விட நீ மேலே தான் இருப்ப, 1000 மடங்கு மேலே இருப்ப. அதுக்கான சுகா என்னை மறந்துடுவான்னு கிடையாது ஜிமினா, நானும் அவன் கூட இருப்பேன். ஆனால் உங்கள் 2 பேருக்கு நடுவில் நான் வரமாட்டேன். உனக்கு நான் சொல்கிறது புரியுதா ஜிமினா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெய்ஹோப் கேட்க. அப்போ நம்ம ஜிமினோ, இப்போ புரியுது. அது ஆனால் நீங்கள் 2 பேரும் எத்தனை வயசுலேருந்து ஒன்றா இருக்கீங்க? நாங்களா? அது இருக்கும், ஒரு 10-11 வருஷம் இருக்கும். அத்தனை வருஷமாவா? ஆமாம், சுகாக்கு நான் மட்டும்தானே, அப்போ நான் அவன் கூட இருக்கணும்ல. அப்போ அவனோட பேரண்ட்ஸ் ஸோ பாவம் தெரியுமா, இறந்துட்டாங்க, கார் ஆக்சிடெண்ட். சுகா மட்டும்தான் பொழைச்சான். ஆனால் அவன் பொழைச்சக்கப்புறம் ரொம்ப தனியாகிட்டான். அதுக்கப்புறம்தான் நான் சுகாவுக்கு ஃப்ரெண்டானேன். சுகாவை நானும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் ஒன்றா தான் இருப்போம். சுகாவுக்கு அவன் தனியாக இருக்கிறதா நினைப்பேன்.
ஆனால் அவன் கூட தான் நான் இருக்கனே, அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை நான் காட்டுற மாதிரி, அவன் கூட இருக்கிற மாதிரி அவனை எப்பயுமே கட்டி பிடிச்சிக்கிட்டே இருப்பேன். அவனும் அந்த தனிமையிலேருந்து வெளியே வந்துட்டான் ஜிமினா. அவனுக்கு நான் ஒருத்தன் தான் அவன் லைஃப்பில். அதுக்கப்புறம் அவன் ஒருத்தனை பார்த்தானா அது நீ மட்டும்தான். அவனை பார்த்ததும் விழுந்துட்டான். அது எனக்கு அப்போவே தெரியும். நான் அவன்கிட்ட சொன்னேன், பட் அவனுக்கு தான் அது புரியலை. ஆனால் ஒரு டைம் வந்துச்சு ஜிமினா, அது அவனே புரிஞ்சுக்கிட்டான். நீ தான் அவனுக்கான கரெக்டான பர்சன், அவனோட தனிமையெல்லாம் போக்க வந்த ஒரே பர்சன் நீ தானே, எனக்கு தெரியுது ஜிமினா அப்படின்ட்டு ஜிமினோட சீக்ஸில் அப்படியே கை வச்சு லைட்டாக பிஞ்ச் பண்ணிவிட்டு, நீ அவனை நல்லா பார்த்துப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, என் நம்பிக்கையை உடைச்சிட மாட்டேல ஜிமினா. அது சொல்லு ஜிமினா. அது உடைக்க மாட்டேன். அப்போ நீ சொல்லு, நீயும் ஷுகாவை லவ் பண்ணுறியா? என்ன லவ் பண்ணுறியா சொல்லு. அது நான் அவர்கிட்ட சொல்கிறேன். இல்லை 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 இல்லை, நீ என்கிட்ட சொல்லு, நான் தான் போய் அவன்கிட்ட சொல்லுவேன், நீ என்கிட்ட சொல்லு. அது 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 சொல்லு ஜிமினா. ஆமாம், லவ் பண்ணுறேன், ரொம்ப பண்ணுறேன். அவர் என்னோட லைஃப். அவர் நான் அவரை விட்டுற மாட்டேன், லைஃப் லாங் கூட இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படியே பதட்டப்பட்டுக்கிட்டே சொல்கிறான். ஸோ அப்படியே நம்ம ஜிமின் சொல்லி முடிக்கும் போது அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் அப்படியே ப்ளேஸ் ஆகுது. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கி கண்ணை மூடிக்கிறான். ஸோ அப்படியே அந்த கிஸ் அவனோட மூவ் பண்ணுறது அவனுக்கு நல்லா தெரியுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணை திறக்க, ஸோ முன்னாடி யாருமே இல்லை, லைட் அப்படியே ஆனில் இருக்குது. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவன் கையில் இருக்க அந்த புக் அப்படியே கீழே போடுறான். அவன் ஒரு மாதிரி பயத்தோடு நிற்கிறான். ஆனால் அவனுக்கு ஒரு சின்ன குழப்பமும் அவனோட ஃபேஸில் ஒரு சின்ன ஸ்மைலும் கலந்துருக்கு. ஸோ அந்த புக்கை அப்படியே குனிஞ்சு எடுக்கிறான். ஸோ அந்த புக் அப்படியே ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அந்த புக்கில் நம்ம ஷுகாவை தான் ஜிமின் வரைஞ்சி வச்சுருக்கான். அதை எப்படி வரைஞ்சிருக்கானா, ஸோ நம்ம ஷுகா அந்த ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்ருப்பான். ஸோ அவனோட தலையில் அந்த ஹேட் இருக்கிற மாதிரி நம்ம ஜிமின் வரைஞ்சிருப்பான். ஸோ அப்படியே அந்த புக்கை எடுத்து பார்க்குறான். அவன் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக அந்த ட்ராயிங் ஒரு மாதிரி தொட்டு பார்த்துட்டு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னவாக இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன், விட்டெல்லாம் போயிட மாட்டேன் அப்படின்ட்டு அவன் அப்படியே ஷுகாவோட ட்ராயிங்கை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவன் தலையில் இருக்கிற ஹேட்டை கழட்டி அப்படியே ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு அவன் கையில் அதை வச்சுக்கிறான், தலையில் போடலை. ஸோ இப்போ ஒரு வாய்ஸ், அதை நீ போட்டுக்கலாமே, ரொம்ப அழகாக இருப்ப. ஷுகா, ஆமாம், சாரி லேட் பண்ணிட்டேன் நான் வரதுக்கு. ஸோ நம்ம ஜிமின் அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சிட்டு, சாரி சார், அது நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். அதானே ஷுகான்னு சொன்னியே, அப்புறம் என்ன சார், நம்ம 2 பேரும் மட்டும்தானே இருக்கோம். அது ஷுகா. அழகாக கூப்பிடுறியே, சொல்லு ஜிமினா. அது ஹோபின்ட்ட பேசினார் ஷுகா. பேசினானா? என்ன சொன்னா? ஷுகா, உங்களுக்கு தெரியாதா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு? இல்லை, எனக்கு தெரில, நீ சொல்ல, என்ன சொன்னான்? சொன்னார் ஷுகா, நிறைய சொன்னார், பட் என் மண்டைக்கு எதுவுமே ஏறல. நான் இது வரைக்கும் இவ்வளோ தைரியமாக உங்கள் கண்ணை பார்த்து நான் பேசினதே இல்லை ஷுகா. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் கண்ணை பார்க்குறேன், இவ்வளோ தைரியமா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் அப்படி நம்ம ஷுகாவோட கண்ணை தான் அட்மையர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஷுகாவும் அப்படி ஜிமினோட கண்ணை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஜிமின் தான், நீங்கள் என்ன ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறீங்கன்னு சொன்னார். நீங்கள் ஜேஹப்போட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டாக இருக்கிறதா சொன்னார். எப்பயுமே அவர் உங்கள் கூடயே இருந்து பழகிட்டதா சொன்னார். உங்களோட லைஃப்பில் நான் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறதா சொன்னார். என்கிட்டையும் கேட்டார். நீ என்ன சொன்ன ஜிமினா? ஷுகா, ஜிமினா சொல்லு ஜிமினா அப்படின்ட்டு ஷுகா அப்படியே ரொம்ப நெருங்கி நிற்கிறான் நம்ம ஜிமினாவை. சொல்லு ஜிமினா. ஷுகா, சொல்லு. நான் உங்களை
ரொம்ப லவ் பண்ணுற சுகா. நீங்கள் என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு நானும் உங்களை லவ் பண்ணுறேன் சுகா அப்படின்ட்டு நம்ம ஜிமின் சொல்லும் போதே நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிமின் அப்படி இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான். சுகா சுகா அது ஜிமினா, ஐ லவ் யூடா, ஐ லவ் யூ. ஹோபி அவன்கிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு சத்தியமாக தெரியலடா. ஆனால் நான் என்ன நிலமையில் இருக்கணும் எனக்கு புரிஞ்சிருக்கோம். எனக்கு புரியுது சுகா. நீங்கள் அதுக்கு எதுக்காக ஜிமினா ப்ளீஸ். ஹோபி நான் தனியாக இருக்கும்போது என் கூட இருந்தான். நான் அவன்கிட்ட பேசுகிறத வச்சு எல்லோரும் என்ன பைத்தியம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு யாரும் இல்லையே. அவன் மட்டும்தான் என் கூட இருந்தான். அவன் ஒருத்த மட்டும்தான். அவன்கிட்ட நான் பேசலைன்னா நான் உண்மையிலேயே பைத்தியமாக இருப்பேன் ஜிமினா. சுகா சுகா எதுக்காக ஜிமினா என்னை பேச விடு. எனக்கு நல்லா தெரியும் ஹோபி அவன் என்னோட இமேஜினேஷன். அவன் என்னோட என் கூட பேசுகிற மாதிரி என் கூட இருக்கிற மாதிரி என் கூடயே தான் அவன் இருப்பான். அதெல்லாம் நான் இமேஜின் தான் பண்ணிக்கிட்டேன். என் கூட யாரும் இல்லை. அவன் என் கூட இருக்கும்போது என் கூட யாரும் இல்லைன்னு எனக்கு தோணாது. அவன் பேசிகிட்டே இருப்பான் தெரியுமா. கொஞ்ச நேரம் கூட கேட்படாமல் பேசிக்கிட்டே இருப்பான். நான் என்ன பண்ணாலும் தப்பு எது சரி எதுன்னு அவனுக்கு அதை பிரித்து பார்த்து கரெக்டாக சொல்ல தெரியும். அவன் இல்லைன்னா என்னால் இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கவே முடியாது. ஜெகம் மட்டும் இல்லைன்னா அந்த 12 வயசுலேயே நான் தனிமையில் செத்துருப்பேன். எனக்காக யாரும் இல்லை, என்னை கேர் பண்ண யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சின்னு செத்துருப்பேன். ஆனால் எனக்காக அவன் ஒருத்தன் தான் இருந்தான். அவனை யாருக்கு எனக்கும் தெரியல. அவனோட இமேஜினேஷன்னு நான் ஒரு டைமுக்கு அப்புறம் தான் புரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. என்னால் ஜெஹப்பை விட முடியல. அவன் கூட இருந்து எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுக்கும் போது சரி நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம கூட ஒருத்தன் இருக்கான், நம்மளை தூக்கி விடுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நான் ஒவ்வொரு தடவையும் நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன். அவன் இமேஜினேஷன் எனக்கு தெரிஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்கிட்டு வாழ பழகிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. அதனால தான் உன்னை பார்த்தப்ப எனக்கு இது எப்படி சொல்கிறதுன்னு ஒரு தயக்கம், ஒரு பயம். உன்கிட்ட சொல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வரதுல எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. உன் மேலே இருந்த ஈர்ப்பு எனக்கு அதில் தான் மாறிச்சு. அதனால் ஜெஹோப் கிட்ட மறைக்க முடியலை. அவன் கண்டுபிடிச்சிட்டான். அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரி உனக்கு என்ன பிடிக்கும்னு அவன் சொன்னான். நீ என்னை பற்றி சிரிச்சு நீ என்ன பார்க்குற உன்னோட இந்த அப்படின்ட்டு நம்ம சுகா அப்படியே நம்ம ஜிமினோட ஃபேஸ் அப்படி பொறுமையாக கட் பண்ணிவிட்டு இந்த கண்ணை என்னை பார்க்கும்ல அதை நான் ரொம்ப விரும்பினேன். எனக்கு எனக்கு நீ கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் உன்கிட்ட என்னை பற்றி சொல்ல எனக்கு ரொம்ப பயம். நான் எப்படி பேசணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஜெஹோப் அவனே பேசுகிறதா சொன்னோம். அவனை பேசுன்னு நான் தான் அனுப்பிச்சி விட்டேன். எனக்கு ஒரு மாதிரி பயம். இதெல்லாம் தெரிஞ்சு நீ வேண்டான்னு சொல்லிடுவியோ, என்னை விட்டுட்டு போயிடுவியோன்னு எனக்கு ரொம்ப பயம். ஆனால் நீ அப்படின்ட்டு நம்ம சுகா அப்படியே பார்க்க அப்புறம் நம்ம ஜிமின் தான் பேசவே இல்லை. சுகா சுகா அப்படின்ட்டு நம்ம சுகா தான் நம்ம ஜிமினை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே இந்த சைடில் நம்ம ஜெஹோப் தான் அங்கங்கே பெஞ்ச் இருக்கும்லடா, ஸோ அங்கே உட்காந்துட்ருக்காரு. இந்த சுகா எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளை கழட்டி விட்டுட்டு போயிடுறான்டா. பத்தா குறைக்கு என் கேப்பை வேற கழட்டி அந்த பையன்கிட்ட கொடுத்துட்டான். இதெல்லாம் ரொம்ப தப்பு சுகா, நீ அனுபவிப்ப.
அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நம்ம ஜெஹோப்போட கை அப்படியே ஒரு மாதிரி மறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ நம்ம ஜெஹோப் தான் சுகா என் கையில் மறையுது சுகா, நீ அந்த பையனை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், உன் தனிமையிலேருந்து நீ வெளியே வர போகிற சுகா அப்படின்ட்டு நம்ம ஜெஹோப் அப்படியே கத்திட்டு ஒரு மாதிரி அவர் அப்படியே லைட்டாக அப்படியே மறைய ஆரம்பிக்கிறாரு. சரி குட்டி குட்டி ஸ்பார்க்கல்ஸாக அப்படியே பறக்குது, அவர் கை கால் உடம்பு ஃபுல்லாக இதுவாகுது. ஸோ இந்த பக்கம் சுகாவுக்கு நல்லா தெரியுது, ஏன்னா ஜெஹோப் பேசுறது ஒரு காதில் கேட்குது, நம்ம ஜெஹோப் மறைகிறாருன்று. நம்ம ஜெஹோப் அப்படியே ஃபுல்லாக மறைய, ஸோ நம்ம சுகா அப்படியே ஒரு கண்ணை மூடுறாரு, கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் அப்படியே கண்ணை மூட அவர் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படியே ஃபால் ஆகுது. ஸோ அவ்வளோதான்டா, இந்த பர்த்டே ஸ்பெஷலாக நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லூமினார் அகாடமியில் பார்க்கலான்டா. ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு நியூ ட்ரை தான், சும்மா ட்ரை பண்ணலாம். அந்த தமிழில் இருக்கிற பிக்சர்ஸ் பார்த்தேன். ஸோ ரொம்ப நாளாக பண்ணணும்னு யோசிச்சுட்டேன். சரி ஜெஹோப் பர்த்டேக்கு பண்ணணும்னு யோசிச்சு பண்ணது தான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அண்ட் டாடா பாய்.